டேய் மச்சான், அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? இல்ல மச்சான், நான் அசைன்மெண்ட்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அது எப்ப சப்மிட் சொன்னாங்க? டேய் வெங்காயம், இன்னைக்கு தாண்டா அசைன்மெண்ட் சப்மிட்டு. என்ன? எனக்கு என்னமோ அசைன்மெண்ட் நேத்து தான் கொடுத்த மாதிரி இருக்கு. இன்னைக்கே சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்களா? அசைன்மெண்ட் கொடுத்து 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் ஃபைனல் டேட்டு. நானே இன்னைக்கு காலையில உட்காந்து தான் அந்த அசைன்மெண்ட்டையே எழுதி முடிச்சேன். எப்படியாவது பிரேக்குக்குள்ள எழுதி முடிச்சிரு, இல்லனா மேம் நம்மள தொலைச்சு கட்டிடுவாங்க. ஐயோ இது வேறயா? இது முன்னாடியே நீ சொல்லியிருந்தனா ஏதாவது வயிறு வலின்னு சொல்லி கிளாஸை கட் அடிச்சிருப்பேன். இனி என்ன பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். பிரேக்ல உட்காந்து அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு ஈவினிங் சப்மிட் பண்ணிரு, வேலை முடிஞ்சுது. டேய் என்னைக்கிட நான் சுயமா ஒரு அசைன்மெண்ட் எழுதியிருக்கேன். எவனாவது கொடுத்தா அதை பார்த்து காப்பி பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இந்த அசைன்மெண்ட் நம்மளே தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவனையும் காப்பியும் அடிக்க முடியாது. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. யாரோட அசைன்மெண்ட்டையும் பார்த்து தானே எழுத முடியாது. எவனாவது எழுதின அசைன்மெண்ட்டை பேக்கில் வச்சிருப்பான். அதை அவனுக்கே தெரியாமல் எடுத்து நேமை மட்டும் மாற்றி அந்த அசைன்மெண்ட்டை நான் எழுதின மாதிரி கொடுக்க போகிறேன். டே அப்படியெல்லாம் பண்ணா நீ மாட்டிக்குவடா. டே நான் 7 வருஷமா இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது. நான்லாம் மாட்டவே மாட்டேன். இருந்தாலும் பார்த்துக்க மச்சான், பல நாள் திருடன் ஒரு நாள் வசமா மாட்டிக்குவான். ஐயோ எப்பா, நீ இன்னைக்கு ஏதோ அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டேன்னு இப்படி ஓவரா பில்டப் விட்டுட்டு இருக்காத. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. அப்பாடா, ஒரு வழியா பிரேக் விட்டுட்டாங்க. இப்போ கிளாஸ்ல யாருமே இல்லை. சாம் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அசைன்மெண்ட் எழுதி அவன் பேக்கில் வைக்கிறத நான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அவன் தான் கிளாஸ்லேயே டாப்பரும் கூட. அவன் அசைன்மெண்ட்டை சுட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஃபுல் மார்க் கன்ஃபார்மு. சரி, யாரும் வரதுக்குள்ளே அவன் பேக்கில் இருக்கிற அசைன்மெண்ட்டை தூக்கிடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் உங்கள் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்தையும் நான் செக் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு சப்மிட் பண்ண எல்லா அசைன்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது 2 பேர் ஒரே அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. சாம், மைக்கேல் 2 பேரும் இங்கே வாங்க. இந்த 2 அசைன்மெண்ட்டில் யார் உண்மையாக இந்த அசைன்மெண்ட்டை எழுதுனது, யார் இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிச்சது? உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நான் இதோட விட்டுருவேன். ஆனால் யாராவது பொய் சொல்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் பெருசாக தான் இருக்கும். மேம் இது வந்து நான் எழுதுனது மேம். இது நிஜமா நான் எழுதுனது. இவன் தான் என்னை பார்த்து காப்பி அடிச்சிருக்கான். நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வேணுங்கிறதுனால நான் முதலே இந்த அசைன்மெண்ட் எழுதி முடிச்சிட்டேன் மேம். இவன் தான் மேம் பொய் சொல்றான். இவன் தான் என்னோட பேப்பரை திருடி வச்சிருப்பான். ஓ சாம், நீ என்ன சொல்ற? மிஸ், அது 2 எஸ்ஸையுமே நான் எழுதுனது தான் மிஸ். பொய் சொல்லாத சாம். எப்பவும் நீ படிக்கிற பையங்கிறதுனால மிஸ் ஒன்று நம்பிடுவாங்கன்னு நீ நினைச்சிடாத. நான் கஷ்டப்பட்டு இந்த எஸ்ஸையை எழுதியிருக்கேன். நீ நல்லா படிக்கிற பையன் தானே, நீ ஏன் ஒன்று சொந்தமாக எழுதிட்டு வரக்கூடாது? எதுக்காக இப்படி போய் பேசுற? போதும் நிறுத்து மைக்கேல். இவ்வளோ வருஷம் உங்களுக்கு டீச்சராக இருக்கேன். எது யாரோட ஹேண்ட் ரைட்டிங்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? எதுக்காக இப்படி போய் சொல்கிற? உனக்கு உண்மையை சொல்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தேன். ஆனால் நீ போய் சொன்னதுனால இந்த அசைன்மெண்ட்டை 25 டைம்ஸ் இம்போசிஷனாக எழுதிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வரும்போது உன் பேரண்ட்ஸோட வரணும். எல்லாம் உன்னால தான் சாம். நீ படிக்கிற பையங்கிறதுனால தான் எப்போ பார்த்தாலும் எல்லா டீச்சர்ஸும் உனக்கே சப்போர்ட் பண்றாங்க. என்ன மட்டும் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ இன்னைக்கு பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம் மைக்கேல். நீ மற்றவங்கள ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி திருடி நீ என்னத்தை சாதிக்க போற? நீயா எழுதுனாதான் உனக்கு அந்த நாலேஜ் வரும். மற்றவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறதோ மற்றவங்களோட எஸ்ஸையை திருடி கொடுக்கறதோ உனக்கு எந்த விதத்துலையும் நாலேஜ் கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் பேக்கில் வச்சுருந்தது என்னோட ரஃப் டிராஃப்ட். நான் ஒரிஜினல் அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி சும்மா ரஃபாக எழுதி பார்த்துருந்தேன். அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சு. அதனால தான் அது எல்லா மிஸ்டேக்ஸையும் சரி பண்ணி நான் புதுசாக இன்னொரு அசைன்மெண்ட்டை எழுதி மேமுக்கு சப்மிட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் தாண்டி நீ நிஜமாவே அந்த எஸ்ஸேவை ஒரு 2 லைன் படிச்சு பார்த்துருந்தாலே இந்த மாதிரி வசமா மாட்டிருக்க மாட்ட. ஓ, இப்போ என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பு வர வருதா? நான் சொந்தமா ஒரு எஸ்ஸே எழுதணும்னாலே அதுக்கு ஒரு நாள் பத்தாது. இப்போ நான் சொந்தமா ஒரு எஸ்ஸேவை யோசிச்சு எழுதி திரும்ப அதை 25 டைம்ஸ் எழுதணும். அதுவும் இல்லாம நாளைக்கு என் அம்மா அப்பாவை நான் கூட்டிட்டு வந்தேன், அதோட நான் தொலைஞ்சேன். இல்ல மைக்கேல், உன்னை கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக நான் இது எதையும் சொல்லல. வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார்.
நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது நடக்கும். நீ மற்றவங்கள ஏமாத்துனா நீயும் ஏமாந்து தான் போவ. நீ திருடுன, அதுக்கான பலனை தான் இப்போ நீ அனுபவிக்க போற. நீ ஒருவேளை உண்மையா இருந்திருந்தனா கண்டிப்பா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத. அதை ஏசப்பா கிட்ட கேளு. ஏசப்பா நிச்சயமா உன்னோட அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு உண்டான ஞானத்தை உனக்கு கொடுப்பாங்க. நீ யாரை வேணாலும் ஏமாத்திடலாம், ஆனா ஏசப்பாவை ஏமாத்தவே முடியாது. அதனால இன்னையில இருந்து உண்மையா நடந்து பழகிக்கோ. எஸ் குட்டீஸ், இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா குட்டீஸ், என்னோட கிளாஸ்மேட் கொடுத்த அசைன்மெண்ட்டை முடிக்காம வந்துட்டான். அந்த அசைன்மெண்ட்டை தானே எழுதி கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு என்னோட அசைன்மெண்ட்டை திருடி கொடுக்க பிளான் பண்ணியிருந்தான். ஆனா ஒருவேளை அந்த அசைன்மெண்ட் பேப்பரை 2 லைன் படிச்சிருந்தானா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது ரஃப் டிராஃப்ட்னு. எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைச்சவன் கடைசியில அவன் ஏமாந்து போயிட்டான். வேதவசனம் சொல்றத மறந்துடாதீங்க குட்டீஸ். அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் யாருமே பார்க்கலன்னு நினைச்சு நம்ம தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ஏசப்பா அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம யாரை வேணாலும் ஏமாத்திடலாம், ஆனா ஏசப்பாவை ஏமாத்தவே முடியாது. எஸ் குட்டீஸ், வேதவசனம் சொல்றதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க மத்தவங்களுக்கு நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும். ஆனா நீங்க மத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் ஏமாந்து தான் போவீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும், இல்லைன்னா தெரியல, புரியல, படிப்பு வர மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்லாம் நினைச்சு கவலைப்பட்டீங்கன்னா ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஏசப்பா நிச்சயமா அதுக்கான ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வச்சே அதை கம்ப்ளீட் பண்ண உதவி செய்வாங்க. ஆனா அதுக்காக மற்றவங்களை காப்பி அடிக்கிறதோ, மற்றவங்களை திருடுறதோ, மற்றவங்களை ஏமாத்துறதோ இருக்கக்கூடாது. சோ குட்டீஸ், வேதவசனம் சொல்றதை மறந்துடாதீங்க. மற்றவங்களையும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஏசப்பாவுக்கு உண்மையா நடந்துக்கோங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.